வணக்கம் மக்களே. அப்படி ஒரு வார்த்தையை கேட்டு அசிங்கப்படுத்தியிருக்காரா இளம் நடிகர். நடிகை பானுப்பிரியா அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையானு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் 80-90களில் கொடிகட்டி பறந்த டாப் நடிகைகளில் ஒருவர் நடிகை பானுப்பிரியா. தன்னுடைய காந்த கண்ணால் 90s கிட்ஸ்களை கவர்ந்தவங்க. தற்போது பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் நடிப்பில் கவனம் செலுத்தி இருக்காங்க. தனுஷின் 3 படத்தில் அவருக்கு அம்மாவாக நடித்தாங்க. கார்த்தியின் கடைக்குட்டி சிங்கம் படத்தில் சத்யராஜின் மனைவியாகவும், பொங்கலன்று வெளியான சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் படத்தில் அம்மா ரோலில் சில காட்சியில் நடித்தாங்க. சமீபத்தில் பத்திரிகையாளர் செய்யாறு பாலு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சைதை தமிழரையாக பங்காளி படத்தில் நடித்த நடிப்பை எல்லாம் இப்போது இருக்கும் நடிகைகள் கனவுலும் நினைத்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியாக பார்த்தோன்னா ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காரு. சமீபத்தில் முன்பு போல் வசனங்களை நினைவில் வச்சுக்கிட்டு பேச முடியலை, மறதி நோய் ஏற்பட்டு இருப்பதால் சினிமாவில் இருந்து நடிப்பதை நிறுத்திவிட்டதாகவும் அவங்களே சொல்லியிருக்காங்கன்னு இப்போ பார்த்தோன்னா செய்யாறு பாலா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே நிறைய பேர் நடித்தாலும் கூட ஒரு சில நடிகைகளைப் போல் வரமாட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் நம்மளுக்கே தோணும். அதோட பானுப்பிரியா அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்களை மறந்துட்டு தவிச்சதாகவும், அந்த படத்தின் ஹீரோவுக்கும் தனக்கும் பல காம்பினேஷன் காட்சிகள் இருந்த நிலையில் ஒன்று டைலாக்கை மாற்று இல்லை நடிகையை மாற்று அப்படின்னு அந்த இளம் நடிகர் அசிங்கப்படுத்தியதாக சொல்லி பானுப்பிரியா அழுதுருக்காங்க. அந்த நடிகர் யார் அப்படின்னு அவங்க பார்த்தோன்னா ரிவீல் பண்ணவே கிடையாது. தன்னுடைய பக்குவத்தை இப்படி ஒரு விஷயத்திலும் விட்டு விடலை அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா பிரபலம் சொல்லியிருக்கிறாரு. மேலும் 80s ரீயூனியன் நிகழ்ச்சிகளில் கூட சக நடிகர்கள் தன்னை அழைக்காமல் இருப்பது கூட ரொம்பவே வருத்தமாக இருப்பதாகவும் பானுப்பிரியா புலம்பியதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு காலகட்டத்தில் ஒன்றாக இருக்கிறவங்க சில காலங்கள் கழித்து பிரிந்து போகிறாங்க அப்படின்றத நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்பவே வேதனையாக இருக்கும். அப்படி தான் இங்கே பார்த்தோன்னா தன்னை கூப்பிடலை 80s ரீயூனியனுக்கு அப்படின்னு ரொம்பவே அவங்க வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு இப்போ பானுப்பிரியா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.